ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பேசி வித் உங்கள் நண்பன் பாசிட்டிவ் பாரத். இந்த வீடியோவில் எந்த பற்றி நான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம கார்த்திக் யோகி அவர் வந்து இதுக்கு முன்னாடி டிக்கிலோன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அது ஓடிடி ரிலீஸ் ஆனாலுமே செம்ம கண்டென்ட்டாக இருந்ததுனால படம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. சேம் அதே கூட்டணி கார்த்திக் யோகி சந்தானம் அதே கூட்டணியில் மோடி வந்திருக்க படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்தில் கேஸ்டிங்காக யார் யார் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம சந்தானம் ஆகட்டும், மேகா ஆகாஷ், மொட்டராஜேந்திரன், ரவி மரியா, கூல் சுரேஷ், சேசு, மாறன், இந்த மாதிரி இன்னும் நிறையா சினிமா பட்டாளம்லாம் நடித்து ஒரு காமெடி படமாக வந்திருக்கிறதா இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்துக்கு ஷியாம் ரோல்டன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தோட டைலாக்ஸ் எப்படி இருக்குது, படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, மியூசிக் எப்படி இருக்குது, எக்கச்சக்க விஷயத்தை இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்குற வீக்கில் போகலாம். கடைசி வரைக்கும் நான் இதில் ஏதாவது ஒன்று பண்ணணும் போது என் டைம் மட்டும் தான் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என் டைம் நான் கொடுத்ததுக்கு நான் இன்றைக்கி ஏதோ, ஏன்னா இந்த வேலைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நல்லா தெரியும். ஊருக்குள்ளே சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சானே அந்த சாமியா அப்படிங்கிற மாதிரி ட்ரைலரில் ஒரு டைலாக் வந்துச்சு. அதனாலேயே வந்து அந்த ட்ரைலரும் சரி அந்த படமும் சரி ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ பட் வந்து ஒரு ப்ரமோஷன் அமைஞ்சதுனால இந்த படத்துக்கு பெரிய ப்ரமோஷன் எதுவும் பண்ணாமல் அதையே ப்ரமோஷனாக யூஸ் பண்ணி படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்தோட கதை வந்து அந்த கண்டென்ட்டுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம வடக்குப்பட்டி ராமசாமியான சந்தானம் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பானை வியாபாரியாக இருக்கார். பட் இவர்கிட்ட அந்த பானை வந்து நல்லா சேல்ஸ் ஆகாதனால இவர் அடுத்த கட்டமாக தான் வந்து முன்னேற என்ன வழி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுமே வந்து ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி ஒரு மாதிரி கடவுள் பக்தி அதிகமாக ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷனாக கடவுள் கடவுள் கடவுள்னு ஒரு மூட நம்பிக்கை எது சொன்னாலும் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஊருக்காரங்களாக இருக்காங்க. இவங்களோட மூட நம்பிக்கையை நம்ம பயன்படுத்தி முன்னேறல அப்படின்ட்டு ஒரு வேலை பண்ணுறாரு. அது நல்லா சக்ஸஸும் ஆகுது. ஆக இவரே ஒரு கோயிலை கட்டி இவரே அந்த மூட நம்பிக்கையை வழிவகுத்து நல்லா டப்பு சம்பாதிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த சமயத்தில் வந்து தாசில்தாராக வர்ற இன்னொரு கேரக்டரு, அந்த தாசில்தாருமே நல்லது பண்ணுறதுலாம் வரல. இவனுக்கு அப்புறம் அதாவது இவனுக்கு மேலே நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலான்ட்டு ஒரு பேராசையில் தான் வர்றாரு. அந்த தாசில்தார்கிட்ட நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் மாட்டினாரா இல்லை தப்பிச்சாரா அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையே. படத்தோட ப்ளஸஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு படத்தோட ப்ளஸ் வந்து படத்தில் வந்து காமெடி நிறைய நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி நிறைய இடத்துல நல்ல நல்ல காமெடி நிறையவே வந்திருக்குது. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ரைட்டிங் தான். படத்தோட எழுத்தில் அவ்வளோ காமெடியும் அவ்வளோ திரைக்கதையோட வலுவும் இருக்கிறனால தான் வந்து இந்த இடத்துல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இம்பார்ட்டன்ட் படத்தோட செகண்ட் ஆஃப். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படத்துலையுமே வந்து அது போன வருஷம் சரி இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் சரி செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே திணறுச்சு. பட் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி செட் ஆகிறதுக்கு லேட் ஆனாலுமே செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே ஒரு காமெடி ரோலர் கோஸ்டர் மாதிரி பக்காவாக அமைச்சிருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம்னா, படத்தில் வர மற்ற எல்லா கேரக்டரும் இந்த கூல் சுரேஷ் கேரக்டர் ஆகட்டும், மொட்டராஜேந்திரன் கேரக்டர் ஆகட்டும், முக்கியமாக நிழல்கள் ரவி கேரக்டரு, அப்புறம் லொல்லு சபா, மாறன், சேசு, இவங்க இந்த எல்லா கேரக்டர்ஸுக்குமே நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் அமைஞ்சிருக்குது. இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்து அவங்களுக்கான ரைட்டிங் சரி நல்லாவே எழுதி படத்துக்கு எல்லாத்தோட காமெடியுமே நல்லா பிளாஸ்டர் அளவு கொண்டு வந்திருக்காரு எழுத்தாளர் ப்ளஸ் இயக்குனர் நம்ம கார்த்திக் யோகி அவர்கள். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த டிக்கிலோனா படத்துலையும் கூட அந்தந்த இடத்துல ஆன் ஆஃப் காமெடி போச்சு. நிறைய இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஏன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனதுனால. பட் இந்த படம் வந்து ஸ்ட்ரைட்டாக தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால படத்தோட காமெடி வந்து கூட்டத்தோடு பார்க்கும்போது நிறைய இடத்துல பிளாஸ்ட் ஆகுது. படத்தை குடும்பமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஷாம் ரோல்டனோட மியூசிக் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இவர் வந்து இந்த படத்தை அடுத்த லெவலுக்குலாம் கொண்டு போகல. இந்த காமெடிக்கு என்ன தேவையோ மியூசிக், இந்த கதைக்கு என்ன தேவையோ மியூசிக் அப்படிங்கிறத உணர்ந்து கரெக்டான அளவு கொடுத்துருக்காரு. தென் இதுக்கு முன்னாடி அதாவது பழைய காமெடி படத்தெல்லாம் பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து சுந்தர் சி படம். அவர் படத்தெல்லாம் பார்த்தோம்னா காமெடி படம்னு சொல்லுவாங்க. பட் அதில் 3 ஃபைட் இருக்கும், 5 பாட்டு இருக்கும். பட் இப்போ இருக்கிற காமெடி படத்தில் அதாவது இப்போ வந்திருக்கிற வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு இல்லைனா 2 பாட்டு தான் வருது படத்தில். அதே மாதிரி ஃபைட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாலாம் எதுவும் கிடையாது. படத்துக்கு கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சந்தானத்தோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். அதாவது இதுக்கு முன்னாடி சிறுத்தை படத்தில் வந்து இந்த காட்டு பூச்சி அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அது எப்படி ஒரு திருட அந்த ஒரு கேரக்டரோ அதே கேரக்டரைசேஷன் ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த படத்தில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கான ஸ்கோப் நல்லா இருக்குது. இந்த படம் சந்தானத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, படத்தோட டைலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குது. அதாவது காமெடி டைலாக்ஸ் மட்டும் இல்லாமல் பகுத்தறிவு, சமூக சிந்தனை இது ரிலேட்டடாக சில டைலாக்ஸ்லாம் வரும். அதான் நம்ம ட்ரைலர்லேயே பார்த்தோமே, அந்த மாதிரி பல டைலாக் வந்து படத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த கன்னி வெடி காமெடி ஒன்று வருது. அப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர காமெடி எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்குது.
அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் தான் வந்து நம்ம நிழல் ரவி, மொட்ட ராஜேந்திரன்லாம் வராங்க. நிழல் ரவி வச்சு காமெடி எழுதுறது ஒரு டஃப்பான விஷயம். இவர் இதுக்கு முன்னாடி டிக்கிலோனா படத்துலேயே வந்து நிழல் ரவி வச்சு அந்த கேஜிஎஃப் ஜானரில் ஒரு காமெடி எழுதியிருந்தார். அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துலேயே நிழல் ரவி வச்சு ஒரு காமெடி போர்ஷன் எழுதியிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அதே மாதிரி இட் இஸ் பிரசாந்த், அவர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த இவர் எடுத்த டிக்லோனா படத்தில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்தாலுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய போர்ஷனாக வந்திருக்குது. அதுவும் நல்லாவே உணர்ந்து நடிச்சிருக்காரு. அவர் அப்பாவாக வர்ற ரவிமரியா கேரக்டருமே படத்தில் நல்லாவே அமைஞ்சிருக்குது. படத்தில் வந்து சேஷு அண்டு மாறன் இவங்க கேரக்டர் இல்லைன்னா படத்தில் காமெடி கொஞ்சம் திணறிக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்களோட சரியான ஒரு கவுண்ட்ரு டைமிங் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. அவங்கள வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் கார்த்திக் யோகி. படத்தில் இவ்வளோ ப்ளஸஸ் இருக்கேடா மைனஸே இல்லையா அப்படிங்கிறத கேட்டால் மைனஸஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தா ஃபஸ்ட்டு மைனஸே வந்து படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் தான். என்னடா ஃபஸ்ட்டு மைனஸே ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு கேட்டால் ஆமாம். செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கண்ணி வெடி காமெடி, கிளைமேக்ஸ் காமெடி இந்த மாதிரி நிறையா வந்தாலுமே வந்து பிஃபோர் வந்து படம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இழுக்குது. அதாவது அந்த சின்ன வயசு போர்ஷனை காமிக்கிறது வந்து கூட சீக்கிரம் முடிஞ்சாலுமே வந்து அந்த சின்ன ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடிகள் வந்து ஒரு அப் அண்ட் டவுனாக தான் போகுது. பட் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வந்து நல்லாவே பிக்கப் ஆகி ஓரளவுக்கு ஒரு குட் மூவி அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வாங்குற அளவுக்கு நல்ல படமே வந்துருக்குது. அதே மாதிரி படத்தில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா படத்தோட கேரக்டரைசேஷனோட ஃபினிஷிங் தான். படத்தில் நிறைய கேரக்டர் வருது. இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம யார் கூல் சுரேஷ் கேரக்டர் ஆகட்டும், ரவிமரியா கேரக்டர் ஆகட்டும், இட் இஸ் பிரசாந்த் கேரக்டர் ஆகட்டும், இவங்களோட கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு மாதிரி முடிகிற விதம் ஆரம்பிக்கிற வந்து நல்லாவே இருந்தாலுமே அவங்க அங்கங்கே இந்த காமெடிக்கு இவங்க தேவையை போட்டாச்சு கழட்டி விட்டாச்சு, இந்த காமெடிக்கு இவங்க தேவையை போட்டாச்சு கழட்டி விட்டாச்சுங்க மாதிரியே ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் அந்த கேரக்டரை அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணிது கதையை. அதே மாதிரி படத்தை வந்து 74 அந்த பீரியடில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு தெரில. பிகாஸ் வந்து 23, 20 அந்த மாதிரி காமிச்சாலுமே எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பட் அப்படி காமிச்சதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ இந்த படம் வந்துருந்துச்சுன்னா நிறைய சர்ச்சைக்கு உள்ளாக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதே டவுட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால 74 வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம். தென் வந்து படத்தை பார்க்கலாமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த காசு கண்டிப்பாக திரும்ப வந்துருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அது தேட்டரில் போய் இந்த படத்தை குடும்பத்தோடு நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி ஆக கிடையாது. நம்ம சந்தானம் அவர்கள் இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள காமெடி படத்தில் நடிக்க வாழ்த்துக்கள். நம்ம பாசிட்டிவாக பேசலாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் vlog அந்த மாதிரி நிறையா விஷயம் வந்துட்டு இருக்குது. இங்கே அடுத்த கட்ட சில முயற்சிகள் எடுக்க போகிறோம். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மேலும் போக உங்களோட லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸும் கமெண்ட்ஸும் முக்கியமாக தேவை பண்ணிடுங்க. பாய்.